மூன்று எழுத்து நடிகை, இட்லி நடிகை அப்படின்னு பேசுகிறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா குஷ்பு வந்து பதிவு போடுறாங்க. ஆக்சுவலி ஜெயம் ரவி குறிப்பிட்ட நடிகை யாரு? குஷ்பு. இல்லை, குஷ்பு தான் அவர் சொல்லியிருக்காரு. குஷ்பு தான் சொல்லி. ஆமாம், குஷ்பு தான் ஜெயம் ரவி ஆர்த்தியோட பிரிவுக்கு காரணமா? காரணம் இல்ல, முதல்ல வந்து காரணம் அந்த மூன்றெழுத்து நடிகை தான் காரணம் நான் பிரிஞ்சதுக்கு, வெளியில வந்ததுக்கு. இல்லை சார், அது உங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. 3 பேர் குடும்பத்தை அந்த நடிகை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்கன்னா, குஷ்பு 3 தம்பதிகளை 3 குடும்பத்தை பிரிச்சிருக்காங்களா? ஜெயம் ரவி அதான் சொல்ல வராரா? இல்லை, அதான் சொல்கிறேன் சார். இப்படி கேட்டீங்கல்ல, முதல்ல வந்து இந்த குஷ்பு தான் இந்த இவங்களை சேர்த்து வச்சதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. யாரு? கெனிஷாவையும் ஆர்த்தியும் ரவிமோகனுக்கும் கல்யாணம் வந்துச்சு இல்லையா? அந்த கல்யாணத்துக்கு குஷ்பு தான். இல்லை, எனக்கு கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். ஒரு கேள்வி கேட்டீங்க, எனக்கு கொஞ்சம் பதில் சொல்ல விடுங்க. முதல்ல அவர் ஒன்றுனா நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு, கையை அறுத்துட்டு த்ரெட்டன் பண்ணாங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து சரியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க, அன்ஸ்டேபிளாக இல்லாமல் ஒரு ஸ்டேபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கல்யாணத்தை அவாய்ட் பண்ணியிருக்கலாமே. சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து வேணான்னு அப்போவே சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க? கல்யாணம் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி முதல் மகன் பிறக்கும் போதும் சொன்னாங்க, 2வது மகன் பிறக்கும் போதும் சொன்னாங்களா? கல்யாணம் பண்ணும்போது எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த மேரேஜ் நமக்கு ஈக்குவலான குடும்பம்ப்பா, நமக்கு செட் ஆகுமா, நமக்கு போகுமா வருமானு வர சொல்கிறது தான். ஆனால் அதுக்கப்புறம் மனம் வந்து தானே வந்து ஒரு அரேஞ்சு மேரேஜ் தான் நடந்தது. இந்த அரேஞ்சு மேரேஜுக்கு காரணமே வந்து கேட்டால் 2 பேரும் வந்து 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மீடியேஷன் வேலை பண்ணது வந்து குஷ்பு தான் சொல்லி பரவலாக பேச்சு இருக்குது. ஒன்று சரிங்களா? அதுக்கு பிறகு குஷ்பு ஆர்த்திக்கு நெருக்கமான குடும்பம். ஆமாம், 2 நெருக்கம். அதாவது அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான். சரிங்களா? அவங்களது வந்து அந்த பரவலாக அந்த அதான் சொல்லுவாங்களா, அந்த சொன்னால் இப்போ ரவிமோகன் குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சரியாக இருக்காது. ஒரு உயர்ந்த பணக்கார குடும்பமாக இருந்திருக்கிறாங்க, தயாரிப்பு நிறுவனம்லாம் வச்சுருந்ததுனால அப்போது வந்து அவங்களோட கொஞ்சம் நெருக்கம் இருந்திருக்கு. அந்த மாதிரி இப்போ கூட அந்த ஏதோ ஒரு அந்த இதில் பார்த்தேன் நான், இந்த தயாரிப்பாளர் அந்த ஒரு கவுன்சில் இருக்குல்ல, ப்ரொடியூசர் கவுன்சில், அதில் கூட ஏதோ ஒன்று ஆயிருந்தாங்க, செய்தியெலாம் வந்தது நம்ம பார்த்தோம்ல. அப்போது ஒரு பெரிய குடும்பமாக தான் இருந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்தோடு அவங்க குஷ்புவோட நெருக்கம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த லவ்னு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மீடியேஷன் வேலைலாம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஸ்மூத்தாக தான் போயிருக்கு. சரிங்களா? ஆனால் இப்போ வந்து இந்த கருத்து வேற்றுமை வந்தது இல்லையா, கருத்து வேற்றுமை வரும்போது குஷ்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 3வது நபர் தலையிடக்கூடாது யாருமே. இப்போ கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருக்குது சார், அப்போ 3வது நபர்கள் யாரும் ஒப்பீனியன்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் சேர்த்து வச்சுருக்கலாம், லவ் பண்ணும்போது நீங்கள் வந்து மீடியேஷன் பண்ணியிருக்கலாம், இல்லை 2 குடும்பத்துக்கும் பேசியிருக்கலாம், அந்த மேரேஜை முடிச்சு வச்சுருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே அந்த கருத்து வேற்றுமை வரும்போது நீங்கள் ஒரு சைடு நீங்கள் நிற்கிறன்ற பேரில் நீங்கள் வந்து நின்னீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிளவை தான் ஏற்படுத்தும்.